நீ நில்லு, நான் அவனை அனுப்பிடுறேன். இந்த படத்துல நேர்லயே பார்த்துருக்கேன்டா. எப்படிடா பார்த்து? ஏன்னாப்பா எல்லா இதுலேயும் போய் பார்ப்பேன். சரி, எப்படி போய் பார்த்தேன்? ரூமில் அதுக்கெல்லாம் ஒரு ஆப் இருக்குடா, அது பேர் கால்பாய். கால்பாய்னு ஒரு ஆப் இருக்குடா, அதில் ஒரு 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பரில் அதில் ஒரு நம்பரில் ஃபோன் போட்டிங்கன்னா அவங்களே அந்த அட்ரஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பு தானாடா? இந்த இருக்குல்ல, இந்த 4 நம்பர் தானா? இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தா அவங்க எடுப்பாங்களா? ஹலோ, அட்ரஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கு. டேய் வாடா, அட்ரஸ் சொல்லிட்டாங்க, வா போவோம். நீ போயிட்டு வாடா, எங்கள் அம்மா கடைக்கு போய் சொல்லிச்சு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்களோட ஒருத்தனை பேசணும்ல, அவன் வரான். தெரியும். யாராவது இருக்கீங்களா? டேய் யாருடா நீங்க? யாருடா? துண்ட கலட்டி விடுங்கடா. போதும். டேய் விடுங்கடா, அடிக்காதீங்கடா. டேய் விடுங்கடா, ப்ளீஸ், வலிக்குதுடா. அம்மா காப்பாத்த வாங்க. அடிக்காதீங்கடா. டேய் விடுங்கடா. அடிக்கிறீங்க, மூஞ்ச கழட்டி போட்டு அடிங்களா. நீ என்னையே ஏமாத்திட்ட. இல்லடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன், பாருடா. ஆமா, அப்படின்னா வாய பொழந்துட்டு வருவீங்களே. ஏண்டா, எங்களுக்கு வேலை இதுதான். இது எங்களுக்கு 7வது கேஸு. இந்த குறும்படம் 16 to 21 வயது உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஃபோன் என்பது அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் சமூக வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவே மட்டும் இருப்பது நல்லது. ஆப் என்பது மக்கள் வளர்ச்சிக்காகவே மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர இளைஞர்களும் மாணவர்களும் கெடுமளவில் இருக்கக்கூடாது. தேவையற்ற ஆப் மூலமாக மாணவர்களின் மனநிலை மாறுகிறது. இதுவும் ஒரு வித போதைதான். இப்போதையை நல்வாழ்வை அளிக்கும் பாதை என்பதே ஒரு படத்தின் விளக்கம். எனக்கும் பொருந்தும் இக்கதை. ஏனென்றால் என் வயதும் 16.